ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வேலை உங்களுக்கு தான். கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் நம்ம காந்திமதி ஸ்டோர்ஸை காட்டுறாங்க. அதில் சுகன்யாவும் குமாரும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 2 லேடிஸ் வந்து அந்த சைட் கிராஸ் பண்ணுறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும், பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டுருக்கோம், நாங்கள் ஜாமான் வாங்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு போய் இப்போ திங்ஸ் வாங்க போகிறீங்க? இனிமேல் இங்கேயே வாங்குங்க. அங்கே வாங்குகிற அதே ஐட்டம் தான் இங்கேயே நாங்கள் வாங்கி வைக்கிறோம். குவாலிட்டியுமே அதிகமாக நல்லா கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து லாபம் பெருசாக தேவையில்லை, உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க கடைக்கு கூட்டு வந்து வியாபாரம் பார்க்குறாங்க. அந்த டைம் பார்த்து சுகன்யாவோட வீட்டுக்கார் வராரு. சுகன்யா வீட்டுக்கார் வந்து, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உடனே குமார் சத்தம் போடுறாரு, இப்படிலாம் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம கடையும் நல்லா ஓடும். உங்கள் அண்ணனுங்க உங்களுக்காக வச்சு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓடலைனாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தவங்களை வீழ்த்தி தான் நான் வாழணும்னு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு. அப்படி இந்த சைடு பார்த்தா செந்திலையும் மீனாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் வேலை முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து 1500 செலவாயிடுச்சு மீனான்னு சொல்கிறாரு செந்தில். ஆமாங்க, ஆகுங்க, நீங்கள் அங்கே தானே வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஆமாம், சரி, இதெல்லாம் எதுக்கு, முந்திரி பருப்புலாம் எதுக்கு வாங்கியிருக்கா? இல்லைங்க, உப்புமாவில் இதெல்லாம் இல்லாட்டி சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போது உப்புமா அப்புறம் இருக்கட்டும், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் போட்டு தரியான்னு சொல்லவும், சரிங்கன்னு ஓகேங்கன்ட்டு போகிற டைமில் போய் பால் கட் பண்ணோடனே கால் வந்துடுது. யாருன்னு பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. இதவே பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவன் இன்னும் வரவே இல்லை, டேரெக்டாக உப்புமாவே கொடுத்துருவா போல் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கான். அப்படியே இங்கே பார்த்தா பாண்டியன் ஸ்டோர்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே சரவணனும் பாண்டியனும் கடையில் இருக்காங்க. சரவணன் வந்து அவங்க அப்பாட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பாண்டியன் பேசவே இல்லை. நீ தான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டே, எல்லா பிரச்சனையும் நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே, இனிமேல் நீயே பார்த்துக்கணும்னு சொல்லி பேசாமல் இருக்கார். அடுத்து வீட்டில் காமிக்கிறாங்க. வீட்டில் வந்து எல்லாம் ராஜி, அந்த பொண்ணு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சரவணனோட அம்மா சொல்கிறாங்க, போய் மயிலை சாப்பிட கூப்பிட்டிங்களா? இல்லை, அவள் யார் கூப்பிட்டுமே வரலேன்னு சொல்கிறாங்க. சரி, சாப்பிடும்போது கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக சரவணனும் பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மயில் வந்து ரொம்பவே பயப்படுறா. ஐயோ, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறா. சரவணன் வந்து சாப்பிட உட்கார்றான். அப்போ மயிலை, நீயும் பக்கத்தில் உட்காருமா, சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க. ஆனால் மயில் ரொம்பவே பயந்துட்டுருக்கா. இதை பாண்டியன்